பிடியதன் உருவமை குழம்பிக்கு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுக்குடை வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே. 6/3/2026 வாக்கியப்படி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு சனீஸ்வரர் நம்ம எல்லாம் கட்டி காக்கும் சகல யோகங்களையும் வளங்களையும் கொடுக்கக்கூடிய சனீஸ்வரருடைய பெயர்ச்சி நடைபெறுகிறது வாக்கிய பஞ்சாங்கம். அந்த வகையிலே ரிஷபராசி நேயர்களுக்கு ஏற்கனவே நம்ம பலமுறை பதிவு பண்ணியிருக்கிறோம். கடந்த காலங்களோட இனிமேல் வரக்கூடிய காலங்கள்ல லாபாதிபதியா இருக்காரு சனீஸ்வரர், ராகு நல்லா இருக்காரு, உங்க ராசிக்கு 2ல குரு இருக்கிறாரு. அதாவது நீண்ட பயிற்சியா இருக்கக்கூடியவங்க எல்லாருமே உங்களுக்கு சுபத்தை கொடுக்குறாங்க, நீண்ட பயிற்சியா இருக்கவங்க எல்லாமே உங்களுக்கு மங்களத்தை கொடுக்குறாங்க, நன்மையை கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது இதை நீங்க பயன்படுத்திக்கிறதுல என்ன தவறு? கடக லக்கணம் சிம்ம லக்கணம் மட்டும் இருக்கக்கூடாது ரிஷபராசிக்கு, துலாம் ராசி. ரிஷபராசிக்கும் துலாம் ராசிக்கு கடக லக்கணம் மகர லக்கணம், கடக லக்கணம் சிம்ம லக்கணம் மட்டும் இருக்கக்கூடாது பாவிகள். மற்றபடி நீங்க நல்ல உங்களுக்கு என்னென்ன தொழில் தேவையோ வயதை பார்த்துக்குங்க. 1 to 12, 13 to 19, 20 to 40, 40 to 60 அந்த ரேஞ்சை பார்த்துக்கங்க. அந்த ரேஞ்சை பார்த்துட்டு என்ன 40 வயசா திருமணத்தை கண்டிப்பா செய்யணும், 30 வயசா 19 வயசா படிப்பை ஹாஸ்டல்ல போய் சேர்க்கணும், சகலாகவல்லி மாலை படிக்கணும், சரஸ்வதி அந்தாதி படிக்கணும், காயத்ரி மந்திரங்களை படிக்கணும். இந்த மாதிரி படிப்பு சம்பந்தப்பட்ட கல்வி தடையை நீக்கணும். அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. முதல் சுற்று தான், 2வது சுற்றுக்கு கொஞ்சம் குறைவு தான். பெர்சன்டேஜில் பார்த்தாலே 40-50% கம்மி தான். அதனால 2வது சுற்றுனா பயப்பட வேண்டியதில்லை. முதல் சுற்றுக்காரங்களுக்கு தான் முக்கியமாக நீங்கள் கனிவோடு கவனித்து கேட்க வேண்டும். அப்போ ரிஷபராசிக்கு டெக்ஸ்டைல்ஸ்னாலும் சரி, பேக்கரினாலும் சரி, மீடியாக்குனாலும் சரி, சின்னத்துறை பெரியதுறை நடுத்துறை எந்த துறையினாலும் நல்லா போல்ட்டா புதிய தொழில், புதிய நிறுவனம், புதிய ஆடை, புதிய கடை, புதிய பங்கு என்ன வேணாலும் வைக்கலாம், எது வேணாலும் செஞ்சுக்கலாம். உங்க ராசிக்கு பக்கத்துல இல்லை எனக்கு ரியல் எஸ்டேட் மட்டும் தெரியுமா, உங்க வீட்டுக்காரம்மா மேச ராசியா, விருச்சக ராசியா, கடக ராசியா, சிம்ம ராசியா, அவங்க பேர்ல வைங்க. ஓரளவுக்கு அதை ஒத்து வர்றது மாதிரி வச்சீங்கன்னா வாழ்க்கையில நீங்க ஜெயிச்சிருவீங்க. ஓரளவுக்கு ஒத்து வர்றது மாதிரி இருந்தா நீங்க வாழ்க்கையில ஜெயிச்சிருவீங்க. அதை மட்டும் பார்த்துக்கீங்க ரிஷபராசினியர். அப்ப ரிஷபராசினியர்களுக்கு நிச்சயமாக இந்த 6/3/2026 வாக்கிய பிரகாரம் சரி, திருக்கணிதத்திலும் சரி, உங்க தசாபத்தி சப்போர்ட்ல நீங்க சக்கரவர்த்தி, தசாபத்தி சப்போர்ட்ல நீங்க ஒரு ராஜயோகம் வாழ்க்கை. ஏன்னா 3 கிரகமும் பயிற்சியாகக்கூடிய 3 அதாவது தொடர்பு, அதாவது நீண்ட பயிற்சியா இருக்கக்கூடிய குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, முக்கியமானது எல்லாமே உங்களுக்கு எல்லாமே சப்போர்ட்ல இருக்காங்க சார். குருவும் சுக்கரனும் பகையா கூட நீங்க வச்சுக்கிட்டாலும் கூட அந்த பாவகத்தன்மையை மாத்தாம கொடுக்கறது குரு. நவக்கிரகங்கள் எல்லாமே பாவக 8ல சனி இருந்தா ஆயுள் தீர்க்க ஆயுள் ஏன் சொல்றோம்? அப்ப அந்த பாவகத்தை மாத்தல. அதே மாதிரிதான் 2ல குரு இருந்தா, ரிஷபத்துக்கு 2ல குரு இருந்தா அந்த பாவகத்துக்கு உரிய தானம், தானியம், கீர்த்தி, செய்வது எல்லாத்தையும் கொடுப்பார். அதை மறக்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லா கலைகளும் கொடுப்பார், எல்லாவற்றையும் கொடுப்பார், எந்த செல்வம் வேணுமோ, என்ன தேவை எல்லாத்தையும் கொடுப்பார். அவர் மன்னாதி மன்னன் மட்டுமல்ல. அதை நீங்க பார்த்துக்கணும். அப்ப நிச்சயமாக ரிஷபராசி நேயர்களுக்கு 6/3/2026 ஒரு எதிர்காலம் சிறக்க, வாழ்வாதாரம் பெருக்க, எதிர்காலம் சிறக்க, வாழ்வாதாரம் பெருக்க ஒரு நல்ல சப்போர்ட்டா எல்லாருமே இருக்கிறதுனால நீங்க மென்மேலும் உயர்வதற்கான நடைமுறை, வழிமுறை, வழிகாட்டி இப்போது உங்களுக்கு இருக்கின்றது. 50% 2.56 ஸ்டார் ஸ்டார்டிங். ரிஷபராசிக்கு 50% 2.56 ஸ்டார் ரேட்டிங். இதை மனசுல வச்சுக்கணும்.